जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். மண்டனரின் பண்டித நகரம். மண்டன மிஸ்ரரை பார்ப்பதற்காக ஆச்சாரியால் மாஹிஷ்மதி நகரத்திற்கு வந்தார். ஐயோ, இந்த கர்ம மார்க்கக்காரர்கள் நித்தியமான ஆனந்தம் என்ன என்பதில் புத்தியை செலுத்தாமல் அநித்தியமான ஆனந்தத்தையே தரும் கர்மாவை பிடித்து கொண்டிருக்கிறார்களே. மோட்ச மார்க்கத்தில் சேராமல் திருப்பி திருப்பி ஜென்மா எடுக்கிறார்களே. வாதச்சண்டை போட்டாவது இவர்களை நல்ல வழிக்கு திருப்பணும் என்ற கருணையிலேயே ஆச்சாரியால் அலையாய் அலைந்தது. கருணையினாலேயே சண்டை. ஊருக்கு வெளியிலே ஆற்றங்கரையில் ஸ்திரீகள் தீர்த்தம் எடுத்து கொண்டிருந்தார்கள். மண்டன மிஸ்ரரின் கிரகம் எங்கே இருக்கிறது என்று ஆச்சாரியால் அவர்களை கேட்டார். அந்த ஊர் முழுதையும் எப்படி மண்டன மிஸ்ரர் பண்டித லோகமாக்கியிருந்தார். மீமாம்சை, நியாயம் முதலான சாஸ்திர விஷயங்கள் பாமர பெண்டுகளுக்கும் இன்னும் கிளி மாதிரியான பட்சிகளுக்கும் கூட அற்றுப்படி ஆகிற விதத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணியிருந்தார் என்பதை சங்கர விஜயங்கள் இந்த இடத்தில் நயமாக சொல்கின்றன. வழிகேட்ட ஆச்சாரியாளிடம் அந்த பெண்கள் ஸ்லோக ரூபமாகவே பதில் சொன்னார்களாம். சாஸ்திர கொள்கைகளில் பலவற்றை ஒவ்வொன்றாக அந்த ஸ்லோகங்களில் முதல் பாதத்தில் சொல்லி மற்ற 3 பாதங்களில் ஒரே போல எந்த வீட்டு வாசலில் உள்ள கூண்டுகளிலிருந்து பெண் கிளிகள் இந்த கொள்கையை பற்றி விவாதித்து கொண்டிருக்கின்றனவோ அதுதான் மண்டன மிஸ்ரரின் வீடு என்று முடித்தார்கள். முதல் பாதத்தில் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தின் பெயர் வரும். அப்புறம் 3 பாதங்களில் பொதுவாக சுகாங்கனா எத்திர கிரம் வதந்தி துவாரே து நீடாந்தர சந்நிருத்தா அவேஹி தம் மண்டன மிஸ்ரதாம என்று வரும். சுகாங்கனா என்றால் பெண் கிளி. ஆச்சாரியாளிடம் இஸ்லோகங்களை சொல்பவர்களும் பெண்கள். அவர்கள் மண்டன மிஸ்ரரின் வாசல் குரட்டில் சாஸ்திர விசாரம் செய்வதாக சொல்கிறவையும் பெண் கிளிகள். புருஷர்கள் அளவுக்கு ஸ்திரீகள் வித்யாபியாசம் பண்ணாத காலமானதால் அந்த ஊரின் பாண்டித்ய விசேஷம் தெரிவதற்காக இப்படி சொல்லியிருக்கிறது. பிரமாணங்களை பற்றிய ரொம்பவும் சிக்கலான விஷயங்களை கூட அந்த கிளிகள் வாதம் பண்ணி கொண்டிருக்கும் என்று அந்த ஸ்திரீகள் சொன்னதாக மாதவிய சங்கர விஜயத்தில் வருகிறது. ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனா எத்திரச்ச சங்கிரந்தே துவாரஸ்த நீடாந்தர சந்நிருத்தா ஜானீஹி தன் மண்டன பண்டிதௌகக. பின் 3 பாதங்களை பார்த்தால் ஆனந்த கிரியத்தை மாதவியம் எவ்வளவு நெருக்கமாக அனுசரிக்கிறது என்பது தெரியும். இது பிரமாணம், இது பிரமாணம் இல்லை என்று நிர்ணயிப்பது பிராமாண்யவாதம் என்பது. ஸ்வத பிரமாணம், பரத பிரமாணம் என்று 2. ஒரு வஸ்துவை அது இன்னது என்று தெரிந்து கொள்கிற போதே சரியாக தெரிந்து கொண்டு விட்டோம் என்றும் தெரிந்து கொள்கிறோம். சில சமயங்களில் இல்லை, தப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக, தகர டப்பா மேல் பளீரென்று வெயில் விழுந்து பார்க்கும்போது அது பளபளப்பதில் வெள்ளி பாத்திரமாக தெரிந்தாலும் இல்லை, நம்மாத்து தகர டப்பாவை அலம்பி வெயில் வைத்திருப்பது தானே என்றும் தெரிந்து கொள்கிறோம். வெள்ளியாக அது மினுக்குவதாக அறிவுக்கு தெரிந்தாலும் தெரிகிற போதே இந்த அறிவு பிரமாணம் இல்லை, அப்பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது. இப்படியே ஒரு வெள்ளி பாத்திரத்தையே வெள்ளியாக உள்ளபடி தெரிந்து கொள்ளும் போது அல்லது தகர டப்பாவை தகரம் என்றே சரியாக தெரிந்து கொள்ளும் போது நமக்கு தெரிவது பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது. இப்படி ஒன்று தெரியும் போதே அது நிஜமான பிரமாணமான அல்லது பொய்யான, அதாவது அப்பிரமாணமான ஞானம் என்றும் தெரிகிறதே. இது நம் அறிவிலிருந்தே சப்ஜெக்டிவாக ஸ்வதாவாக ஏற்படுகிறதா அல்லது ஸ்வத பிரமாணமா அல்லது வெளிவஸ்துவிலிருந்து ஆப்ஜெக்டிவாக, அதாவது பரதஸாக ஏற்படுகிறதா, அதாவது
பரத பிரமாணமா என்பது பற்றி நியாயம், மீமாம்சை முதலான தர்சனங்களில் வித்தியாசமாக அபிப்பிராயங்கள் உள்ளன. நியாய சாஸ்திரத்தின்படி பிரமாண ஞானம், அப்பிரமாண ஞானம் இரண்டுமே பரத பிரமாணம்தான். மீமாம்சகர்களோ நாம் தெரிந்து கொள்வது சரியானது என்கிற பிரமாண ஞானமும் நம் அறிவிலிருந்தே உண்டாவதுதான், அதாவது ஸ்வத பிரமாணம்தான். ஆனால் நாம் தப்பாக தெரிந்து கொள்கிறோம் என்கிற அப்பிரமாண ஞானம் வெளிவஸ்துவை பொறுத்தே ஏற்படுகிறது, அதாவது பரத பிரமாணம் என்பார்கள். பின் குறிப்பு: இவ்விஷயம் மேலும் விளக்கமாக தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் நியாயம் யுக்தி சாஸ்திரம் என்ற உரையில் சில கதைகளும் வாதங்களும் என்ற பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதிரி சமாச்சாரங்களை மண்டன மிஸ்ரருடைய அகத்து கிளிகள் கூட டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்குமாம். இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஆச்சாரியால் அந்த வீட்டை தேடி கொண்டு போய் கண்டுபிடித்தார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர